சென்னையில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் கடல் சீற்றம் காரணமாக பட்டினப்பாக்கம் பெசன்ட் நகர் ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், தற்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? திவ்யா, தற்போது நாம் இருக்கும் இடம் பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் இருக்கிறோம். கடந்த 3 தினங்களாகவே இங்கு கடல் சீற்றம் அதிகம் காணப்படுவதால் இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் நீர் புகுந்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கண்கூடாகவே பார்த்தோம். தற்பொழுது மேலும் ஒரு குடிசை வீடு அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. நேற்று இதே பகுதியில் இருந்த ஒரு கல்வீடும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல இடங்களில் பட்டினப்பாக்கம் ஆரம்பித்து சீனிவாசபுரம், இதைத் தொடர்ந்து எல்காட் குப்பம், பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் குடிசை வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருந்த நிலையை விட தற்பொழுது நிலை ரொம்ப மோசமாகவே மாறிவிட்டதாக இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு குடிசை வீடு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய உரிமையாளர் இங்கே இருக்கிறார். அவர் பேர் பானுமா. வணக்கம். உங்களுடைய வீடு அடிச்சுட்டு போயிருக்கு. எதன் காரணமா அது மாதிரி ஆயிருக்கு? எவ்வளவு நாள் அது மாதிரி கடல் சீற்றம் இருக்குங்க? இந்த 10 நாளாவே தண்ணி அதிகமாவே ஆயிட்டு இருக்கு. 10 நாளா அதிகமா இருந்து இப்ப இந்த 2 நாளா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடு. ஒரு கல்லு வீடு நேத்து அநியாயமா போயிடுச்சு. இன்னைக்கு குடிசை வீடு, என்னோட வீடு இன்னைக்கு அநியாயமா போகுது. நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டி வச்சிருக்கிறோம். அது எல்லாமே இன்னைக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு துணிமணி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கிறோம். எல்லாமே போயிடுச்சு. எந்த ஒரு பொருளுமே நாங்க எடுக்கவே இல்லை. எல்லாம் போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு நாங்க நிக்கிறோம். ஒரு இருக்க இடம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை சோறு கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லையா, எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, எந்த வீடுமே இல்லாம இருக்கிறோம். நிக்க நேரம் இல்லாம நாங்க ரோட்ல இருக்கிறோம். இப்போ நாங்க என்ன பண்றதே தெரியல. இந்த இடத்த விட்டு எங்களுக்கு அதிகாரிங்க யாருமே வரல. இப்ப இனிமேல்பட்ட அதிகாரி வந்தா எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். திவ்யா, மற்றொருவர் நம்மிடையே இருக்கிறார், இந்த பகுதியை சேர்ந்தவர். அவரிடமே கேட்போம். இது மாதிரி கடல் சீற்றம் அடிக்கடி வர்றதானுங்களா? வருஷம் வரும்? அந்த வருஷம் வர்றதுதான் இது. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. வருஷம் வரனால இந்த வருஷம் அதிகமா வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு போயிருக்கு. இப்ப இந்த பக்கத்துல ஒரு முழு கல் வீடு போயிருச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு குடிசை வீடு போயிருக்கு. இப்போ இந்த வீடு போற நிலைமையில இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்னு பாக்குறீங்க? ஏன்னா வருஷம் இது மாதிரியான நேரங்கள்ல கடல் சீற்றம் அதிகமா வர மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? கடல் நீர் உள்ள புகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க அரசாங்க சார்பா? அரசாங்க சார்பான அந்த கல்லுங்க கொட்டலாம் கடலோரத்துல. ஓரளவுக்கு இப்போ தண்ணி பின்னாடி போனதுக்கு அப்புறம் கல்லுங்க கொட்டலாம், வீடு பாதிக்கப்படாத இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லாஸ்ட்ல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வீடுக்கு பாதிக்கப்படாம இருக்கும், மக்களுக்கு சேஃப்டியா இருக்கும். திவ்யா, இந்த பகுதியில் உள்ள மக்கள் கூறியவாறு சற்று தூரத்திற்கு அந்த பகுதியில் கடல் நீர் உள்ளே போகாத அளவிற்கு கற்களால் கொண்ட ஒரு தூண்டில் வளைவு போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த தடுப்பை தாண்டி கடல் நீர் உள்ளே வராத போல அந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள். அதே போன்று வீடுகள், குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலும், இது போன்ற கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலும் இது போன்ற கற்கள் கொட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இதுகுறித்து நாம் வானிலை மையத்திடம் விசாரித்த பொழுது ஒவ்வொரு தென்மேற்கு பருவமழை காலங்களிலும் இதுபோன்று கடல் காற்று தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். அந்த காரணத்தினால் இது போன்ற கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியிலும் இது போன்ற சூழ்நிலை நிலை வருவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக நாம் சென்னை மாநகராட்சியிடம் கேட்டுள்ளோம். இவர்கள் வீடு இழந்தவர்களுக்கு அருகில் உள்ள சமுதாய நல கூடத்தில் இவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறதாகவும், இது குறித்து விரைவில் இவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் முகாமிட்டு இப்பகுதியில் மேலும் இந்த கடலில் உள்ளே புகுந்ததை தொடர்ந்து நோய் தொற்று எதுவும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக அவர்கள் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களில் இந்த வீடுகளை இழந்த மக்களை தங்க வைக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்துள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, மணிகண்டன், ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழையின் போது கடல் சீற்றம் ஏற்படுவதாக மீனவர்கள் கூறியிருக்காங்க. இதனால் பாரிய சேதங்கள் ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னர் பேசுற சொல்ல எங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை, செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன? அரசு தரப்புல இருந்து இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்களா? முக்கியமாக
கண்டிப்பாக இது தொடர்பாக நான் ஏற்கனவே கூறியவாறு சென்னை மாநகராட்சியிடம் விசாரித்த பொழுது இவர்களுக்கு வீடு இழந்தவர்களுக்கு, அதாவது மழைநீர் உள்ளே புகுந்து கடல் அரிப்பினால் வீடுகள் இழந்தவர்களுக்கு தற்காலிகமாக அவர்கள் தங்குவதற்காக அருகில் உள்ள சமுதாய நலக்கூடங்களை ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இது தொடர்பாக வருடம் வருடம் இது போன்று கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் அடுத்து செல்லும் காரணத்தினால் ஒரு தூண்டில் வளைவு அமைக்க கோரி அவர்கள் அரசிடம் முறையிட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், இந்த மெரினா கடற்கரை லூப் சாலை பகுதிகளை விரிவாக்கம் செய்து வருவதால் தற்பொழுது இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பணிகளோடு சேர்த்து இந்த தூண்டில் வளைவு அமைக்கக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பில் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். லத்திகா. மணிகண்டன், சென்னை கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் கடல் சீற்றத்தினால் பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், ஆல்காட் குப்பம் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. இது குறித்து உங்களுடைய கள தகவல்களுக்கு